ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜீவா ஸ்பீக்ஸ். நான் உங்க சங்கீதா சேதுராமச்சந்திரன். லாஸ்ட் வீடியோல தர்மஸ்தலால நடந்த வேதனைக்குரிய சம்பவத்தை பத்தி பேசியிருக்கு. ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடி இருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டோரியை ஷேர் பண்ண போறேன். அதாவது வரலாறு ரொம்ப முக்கியம். சோ சசிகுமார் ஒரு படத்துல கேட்டிருப்பாரு, உங்களுடைய தாத்தாவின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தாத்தாவின் தாத்தா பெயர் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே முழிப்பாங்க. அதாவது நம்மளுடைய வரலாறை தெரிந்து கொள்ள நம்ம ஆர்வம் காட்டவில்லை அப்படின்றதுதான் இதனுடைய பொருள். சோ நம்மளுடைய இந்திய வரலாறு எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான பதிவு. சோ குறிப்பா குழந்தைகள், மாணவர்கள், மாணவிகள் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி சுதந்திரம் வாங்கணும் அப்படின்றது. இதை கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். எல்லோருக்கும் புரியுற மாதிரி சுருக்கமாக எளிய முறையில் சொல்ல நான் முயற்சிக்கிறேன். சோ 200 அதாவது 200 இயர்ஸ் பிரிட்டிஷ் இந்தியாவை தன்னுடைய ஆட்சியில் வைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சோ இந்தியாவிற்கு சுதந்திரம் தரதுக்கு ஏன் அவங்க முடிவு செஞ்சாங்க அப்படின்னா, ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் பிரிட்டிஷுடைய படைபலம் கொஞ்சம் பலவீனமாக இருந்தது. அதே மாதிரி அவங்களுடைய பொருளாதாரமும் சற்று தொய்வு ஏற்பட்டிருந்தது. சோ இந்தியான்றது பாப்புலேஷன்ல அதிகம். அதே டைம்ல நிறைய நம்ம விடுதலை தலைவர்கள் போராட்டம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பல கலவரங்களும் போயிட்டு இருந்தது. அதாவது மத ரீதியிலான கலவரம் போயிட்டு இருந்தது. சோ இதையெல்லாம் அவங்களால சமாளிக்க முடியல பிரிட்டிஷ்னால. சோ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு, ஓகே நம்ம இந்தியாவிற்கு விடுதலை கொடுத்துடலாம், எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பணுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. சோ அப்ப பிரிட்டிஷ் மவுண்ட் பேட்டன் அப்படின்ற ஒருத்தரை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி சுமூகமா எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் தந்துவிட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி டைம்ல காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குது. அதுலதான் காந்திஜி, பல சுதந்திர போராட்ட வீரர்கள் அதுல அந்த காங்கிரஸ் அமைப்புல இருக்காங்க. சோ முகமது அலி ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல இருந்து வராரு. அவரும் எல்லார் மாதிரியும் காங்கிரஸ் கட்சியில தான் ஆரம்பத்துல இருக்காரு. சோ ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே உறுதுணையா இருக்காங்க. ஒரு கட்டத்துல காந்திஜி அவர்களுக்கும் முகமது அலி ஜின்னா அவர்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் வருது. அதாவது நான் கோஆபரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி பிரிட்டிஷை எதிர்த்து போராடுறாங்க. சோ அதுல முகமது அலி ஜின்னாவிற்கு விருப்பம் இல்லை. ஏன்னா பிரிட்டிஷை எதிர்த்து போராடினா நம்மளுடைய கோரிக்கைகளை எப்படி அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு அவர் சம்மதிக்கவில்லை. சோ அதுல கொஞ்சம் கொஞ்சமா சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, அதாவது கருத்து வேறுபாடு வருது. சோ அப்பதான் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதுல முகமது அலி ஜின்னா தலைவராக இருக்கிறார். சோ அப்ப காங்கிரஸ் அமைப்பு ஆல்ரெடி இந்துக்கள் டாமினேட் பண்ற ஒரு இந்துக்களுடைய கட்சி அப்படின்ற மாதிரிதான் பார்க்கப்பட்டது. சோ அந்த மாதிரி டைம்ல முஸ்லிம்ஸ்களுக்கு அவர்களுடைய குரல் கேட்கப்படவில்லை. இந்துக்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. சோ அப்ப மவுண்ட் பேட்டன் அவர்கள் காந்திஜியையும் முகமது அலி ஜின்னா அவர்களையும் கூப்பிட்டு பேசுறாங்க. அப்ப காந்திஜி என்னுடைய சடலத்தின் மீதுதான் இந்த தேசம் பிளவுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது பாகிஸ்தானே மொத்தத்தையுமே எடுத்துக்கிட்டோம், இத ரெண்டா பிரிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதற்கு காங்கிரஸ்ல உள்ள மற்ற தலைவர்களும் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. சோ வேற வழியே இல்ல, முகமது அலி ஜின்னா அவங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க. சோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இரு நாடுகளா பிரிக்கிறாங்க. சோ சுதந்திரம் தரத பத்தி அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது ஜூன் 1948 தான் சுதந்திரம் தரதா இருந்தது. ஆனா அட்வான்ஸா ஆகஸ்ட் 15 1947லயே சுதந்திரம் தரதுக்கு முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப சிரில் ராட்க்ளிஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மவுண்ட் பேட்டன் அவர்கள் கூப்பிடுறாங்க. அதாவது பார்ட்டிஷன் பண்றதுக்கு. சோ ஒரு கோடை போட்டு இது இந்தியா, இது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. வித்தின் 5 வீக்ஸ்லயே
ஆக்சுவலி நாள் கேக்குறாரு, பட் அது அவ்வளவு நாள் இல்ல, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வித்தின் 5 வீக்ஸ்ல அவர் வந்து அவர் இந்தியாவை பத்தி அவருக்கு தெரியாது. ஸோ எதுவுமே தெரியாம பிரிக்கிறாங்க. மைபி இந்தியாவை பத்தி தெரிஞ்ச வேற யாருக்குனாச்சும் கொடுத்தா ஏதாச்சும் பாகுபாடு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரி நடந்தது. அதாவது அப்ப வந்து ஆகஸ்ட் 15, 1947 நம்மளுக்கு சுதந்திரம் தர வந்து நேருவும் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ஒரு கலக்கத்துடன் இந்த மாதிரி வந்து பிரிவினை உடனே தான் நம்ம வந்து சுதந்திரம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி. சோ வந்து 1947 நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைச்சிருது. பாகிஸ்தானா வந்து பிரிக்கப்படுது. பாகிஸ்தானுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து அவங்க வந்து சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடுறாங்க ஆகஸ்ட் 14 அன்னைக்கு. சோ அத சுதந்திரம் கிடைக்க போதுன்னு அறிவிக்கப்பட்ட உடனே, அதாவது பிஃபோர் ஆகஸ்ட் 15, 1947 முன்னாடியும் பின்னாடியும் நிறைய மக்கள் வந்து இடம் பெயர்ந்து போறாங்க. அதாவது வந்து இந்துக்கள், சீக்கியர்கள் இவர்களுக்கு எல்லாம் இந்தியா அப்படின்ற நாடும், முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் என்ற நாடும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ இங்க உள்ளவங்க எல்லாம், அதாவது இங்க உள்ள முஸ்லிம்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தான்ல உள்ள இந்துக்கள், சீக்கியர்கள் எல்லாமே இந்தியாவுக்கும் இடம் பெயர்ந்தாங்க. சில முஸ்லிம்ஸ் வந்து நாங்க இந்தியாலயே இருக்கோம்னு சொல்லிட்டு இந்தியாலயே இருக்காங்க. சோ அந்த மாதிரி இடம் பெயர்ந்து போகும்போது ட்ரெயின் ஃபுல்லா ரெஃப்யூஜிஸ், அதாவது அகதிகள் ஃபுல்லா இருக்காங்க. சோ பலர் வந்து அவங்க சென்றடைய வேண்டிய இலக்கை வந்து அடையவில்லை. அதுக்குள்ளேயும் வந்து தாக்கப்படுறாங்க. குறிப்பா பெண்கள், இதுவரைக்கும் வெளியில சொல்லப்படாத, எழுதப்படாத கதைகள், ஆக்சுவலி சைலண்ட் விக்டிம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பெண்கள் கடத்தப்படுறாங்க, பாலியல் வன்கொடுமைக்கு வந்து கொல்லப்படுறாங்க. சோ இதெல்லாம் வந்து கொடுமையான விஷயம். உலகத்துல ஒரு கொடூரமான இடம்பெயர்தல் அப்படின்னே இதை சொல்லலாம். அவ்வளவு வயலண்டா வந்து நடந்திருக்கு. குறிப்பா பெண்கள் பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி எங்க நடந்துச்சோ, சோ இங்கேயும் நடக்கணும்னு சொல்லிட்டு இதுல கூட ஒரு போட்டி போட்டு இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி வந்து பல தியாகங்கள், பல உயிர்கள், பல மரணங்கள், இது எல்லாமே தாண்டிதான் வந்து சுதந்திரம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அப்படி இந்த மாதிரி வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பிரியிறப்ப, அதாவது பிரிட்டிஷ் இருந்த டைம்ல, அதாவது மன்னராட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. சோ சுதந்திரம் அடைந்த உடனே பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ராஜாக்கள் ஆள்ற நாடு, அதாவது இந்தியா கூட சேர்ந்துக்கலாம், பாகிஸ்தான்ல சேர்ந்துக்கலாம், இல்லாட்டி தனி நாடா இருக்கணும்னா தனி நாடாவே நீங்க இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. சோ காஷ்மீரை வந்து ஒரு இந்து, அந்த ராஜா வந்து இந்து, பட் அந்த காஷ்மீர்ல உள்ள மக்கள் எல்லாமே வந்து முஸ்லிம்ஸ் தான். சோ வந்து பாகிஸ்தான் வந்து படையெடுக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து காஷ்மீரை வந்து அவங்க ஆக்குபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ராஜா வந்து பயந்துடுறாரு. சோ பயந்துட்டு ஹெல்ப் கேக்குறாங்க, இந்தியா கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. சோ மவுண்ட் பேட்டன் அவர்கள், ஜெனரல், சோ அவரு நேரு நேரு சொல்றாரு, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு நீங்க இந்தியா கூட சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு கொடுங்க, அப்பதான் வந்து நாங்க ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரும் வந்து கையொப்பம் இடுகிறார். சோ வந்து இந்தியா வந்து அவர்களுடைய படையை அனுப்பி பாகிஸ்தான் படையினரை வந்து வீழ்த்துறாங்க. சோ அப்படிதான் வந்து காஷ்மீர் வந்து நம்ம இந்தியா கூட சேர்ந்தது. அதுக்கப்புறம் இன்னமும் வந்து சில பிரச்சனைகள், போர்கள் நடந்து கொண்டிருந்தது. உடனே வந்து நேரு வந்து அதை வந்து யூஎன் கிட்ட கொண்டு போறாங்க. யூஎன் கிட்ட கொண்டு போனோம்னா சீஸ் ஃபயர், அதாவது வந்து போர் இனிமேல் நடத்தப்பட மாட்டேன், அமைதிக்கான பேச்சுவார்த்தை, அதுதான் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஸ் ஃபயர் நடக்குது. சோ வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிச்ச அந்த காஷ்மீர்ல ஒரு இடம், அது வந்து அவங்களுக்கு, மீதி உள்ள காஷ்மீர் பகுதியெல்லாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வருது. சோ அப்படிதான் வந்து காஷ்மீர் வந்து நமக்கு இந்தியாவோட ஒரு பகுதியா மாறுச்சு. சோ இப்ப வரைக்கும் காஷ்மீர் பிரச்சனை தீரவே இல்லை, இன்னும் நடந்து கொண்டேதான் இருக்கு. சோ வந்து இந்த சுதந்திரம் வந்து ஈஸியா நம்மளுக்கு வந்து கிடைச்சிடல. இதுல வந்து பல மரணங்கள், பல உயிர்கள், பல தியாகங்கள் இதுல நிறைந்து இருக்கு. ஸோ ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கும் நம்ம வந்து கொடி ஏற்றோம். ஸோ அது ஜஸ்ட் வந்து ஒரு மூவர்ண கொடி இல்ல,
சோ அது இரத்தத்தாலையும் தியாகத்தினாலும் பல உயிர்கள் நமக்காக வாங்கி கொடுத்த ஒரு சுதந்திரம். சோ நம்ம மதத்தால, இனத்தால, ஜாதியில் எல்லாருமே வேறுபட்டு இருக்கலாம். ஆனா நம்ம அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், இந்தியராக. சோ இதே மாதிரி வரலாற்றில் இன்னொரு தடவை இதே மாதிரி நடக்கக்கூடாது. அதாவது சுதந்திரம் என்பது ஜஸ்ட் கொடியை ஆட்டிட்டு எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றது கிடையாது. சுதந்திரம் என்பது ஒரு குடிமக்களின் உயிர்களை காப்பாற்றுவது, சம உரிமை, பாதுகாப்பு, இது எல்லாமே சேர்ந்துதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்றது. சோ அத நம்ம இந்தியாவாக பாதுகாக்க வேண்டும். சோ அந்த கொடியை நம்ம ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது பல சுதந்திர போராட்ட தியாகிகள் நமக்காக சிந்தின ரத்தம், நம்மளுக்காக செஞ்ச தியாகங்கள், குறிப்பாக பல பெண்களின் மௌனம் குரல்கள், அவர்களுடைய உயிர் தியாகங்கள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். சோ மெயினா இதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா பிரிவினை, வெறுப்பு, அப்புறம் மத ரீதியிலான ஒரு பிரச்சனை. சோ இதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது. சோ காந்திஜி அவர்களுடைய கனவு நம்மளோட இந்திய மக்கள் ஜாதி, மொழி, மதம் வேறுபாடை கடந்து ஒன்றுபட்ட பாரதமாக இருக்க வேண்டும் என்பதே. ஆனா நடந்தது இரண்டான தேசம். சோ இது ஒரு வலி மிகுந்த ஒரு போராட்டங்களால் நிறைந்தது. அப்படிதான் நம்மளுடைய சுதந்திரம் கிடைத்தது. சோ அந்த வழிய நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா மாணவர்களுக்கு, அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வரலாறு ரொம்ப முக்கியம். நாளைய இந்தியா, அதாவது நம்மளோட ஃபியூச்சர் அவர்களின் கையில் இருக்கிறது. சோ அந்த ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். சோ இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜீவா ஸ்பீக்ஸ், உண்மைக்கான குரல். நன்றி.